ஹாய் ஹலோ மக்களே. இப்படி சொடக்க போகிற இந்த ஒரு செகண்டில் இப்போ ஒருத்தர் 1300 ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்காரு சொன்னால் நம்ப முடியுமா? எனக்கு ஏன் சொன்னால் ரஞ்சித்து அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. உண்மையிலேயே இந்த செகண்டில் ஒருத்தர் 1300 ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்காரு. அவர் யார், அவரோட இன்கம் பற்றி இப்போ ரீசெண்டாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த இன்கம் தான் நம்ம டிகோடிங் பண்ண போகிறோம். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ரொனால்டோ ஃபாரெவர். History was wrong. Powerful people make places powerful. நம்மள எல்லாருமே வேலைக்கு போய் தான் இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருப்போம். அதில் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா சம்பளம் வந்தாலே பெரிய விஷயம்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த ஒரு செகண்டில் 1300 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு ரொனால்டோ. அவரோட இன்கம் பற்றி பேசினா இல்லை யோசிச்சாலே தலையெல்லாம் சுற்றுது. அந்த அளவுக்கு அவரோட இன்கம் டிகோட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். பார்க்கலாம் வாங்க. இப்படி இவ்வளோ பில்டப் பண்ணி தலையை சுற்றுற அளவுக்கு என்ன பெரிய இன்கம் வாங்குறாரு. நம்ம லாஸ்ட் டைமில் சுந்தர் பிச்சையோட இன்கம் டிகோட் பண்ணாங்க. அதோடைய இன்கம் வாங்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுந்தர் பிச்சையெல்லாம் சாப்பிட்டு போயிட்டார் இவர் ரொனால்டோ. அவரோட இன்கம் என்னன்னா, இவர் ரீசெண்டாக இப்போ அல் நசார்ன்ற ஃபுட்பால் கிளப்போட ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு. இது வந்து 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட். இந்த 2 இயர்ஸ் கான்ட்ராக்டில் அல் நசார் கிளப் வந்து ரொனால்டோக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 492 மில்லியன் பவுண்டு. ஒரே ஒரு விஷயம், எல்லாத்தையுமே நான் இங்கே பவுண்டில் தான் சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு இந்தியன் ருபீஸாக கன்வெர்ட் பண்ணி சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த லாஸ்ட்டாக இருக்க 5-10 கோடி இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க வேணாம். ஏன்னா இவங்க சொல்கிற நம்பர்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே தலையே கிருகிருன்னு இருக்குது. ஸோ அந்த லாஸ்ட்டு 5-10 கோடியெல்லாம் எடுக்காமல் நான் ரவுண்டாகவே நான் சொல்கிறேன். 492 மில்லியன் பவுண்டு 2 வருஷம் கான்ட்ராக்டுக்கு. அதில் இந்தியன் கரன்சியாக கன்வெர்ட் பண்ணோம்னா 5200 கோடி 2 வருஷத்துக்கு கான்ட்ராக்டோட வேல்யூ. அது மட்டும் இல்லாமல் இது 2 இயர்ஸ் கான்ட்ராக்டில் அதில் ஃபர்ஸ்ட் இயர் சைன் பண்ணதுக்காக மட்டும் 2500 கோடி, 2வது வருஷம் சைன் பண்ணார்னா 3800 கோடி. இது வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லாமல் செப்பரேட்டாக போனஸ் மாதிரி இது அவருக்கு. இப்போ இவரோட இன்கம் நம்ம டிகோட் பண்ணலாமா? 2 இயர்ஸ் கான்ட்ராக்டோட வேல்யூ 5200 கோடி, ஒரு வருஷத்துக்கு 2600 கோடி, ஒரு மாதத்துக்கு 350 கோடி, ஒரு நாளைக்கு 11 கோடி, ஒரு மணி நேரத்துக்கு 45 லட்சம், ஒரு செகண்டுக்கு 1300 ரூபா. இப்படி ஒவ்வொரு செகண்டுக்கும் 1300 ரூபான்னு நீங்கள் கணக்கு பண்ணி அவர் இன்கம் வாங்கிட்டு இருக்காரு இந்த 2 இயர்ஸ் டைம் பீரியடில். இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபீஷியலி அவங்க அல் நசார் கிளப் வந்து நம்ம ரொனால்டோவுக்கு கொடுக்குற சேலரி. இது மட்டும் இல்லாமல் அவரோட பர்சனல் எக்ஸ்பென்சஸையும் இவங்க தான் கோத்ரூ பண்ணுறாங்க. எப்படின்னா, அவர் யூஸ் பண்ணுற இந்த 2 இயர்ஸ் யூஸ் பண்ணுற இவங்க போர்ச்சுகல் தான் அவரோட ஒரிஜினல் கண்ட்ரி. இங்கேருந்து அவர் அல் நசார் வர்றதுக்கு, அந்த கிளப்புக்கு வர்றதுக்கு இதுக்குன்னு ஒரு ப்ரைவேட் ஜெட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைவேட் ஜெட் எல்லாமே அல் நசார் தான் எடுத்துக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த இவரோட யூஸ் பண்ணுற திங்ஸு, அக்சசரிஸு, ப்ளஸ் இவர் வீட்டுக்குன்னு சில மெய்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 14 பேர் கொடுத்துருக்காங்களாமா. இதுவுமே அவங்களோட அந்த அல் நசார் கிளப்போட எக்ஸ்பென்சஸில் தான் இதை டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கணக்கிலேயே வர முடியாத அளவுக்கு, அதாவது கவுண்டே பண்ண முடியாத நம்பர்ஸில் ஒருத்தருக்கு 2 வருஷம் கான்ட்ராக்ட் பீரியடுக்காக ஒருத்தர் சேலரி கொடுக்குறாங்க. நமக்கெல்லாம் ஒரு டவுட் வரும், எதுக்கு இந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், அப்படி என்ன தான் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும்ல, ஒரு காமனாக நமக்கு வரும்ல. அதுக்கு இந்த 2 சோர்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் மூலியமா அவரோட இன்கம்கான காரணம் என்ன அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். ஒன்று என்னன்னா, ChatGPT கேட்டோம்னா ஒரு சில காரணங்கள் சொல்லுது. அது என்னன்னா, குளோபல் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸில் இருக்கிறதுனாலையும், அதுக்கப்புறம் பிராண்ட் வேல்யூ அண்ட் ஸ்பான்சர்ஷிப்காக, அதுக்கப்புறம் சவுதி அரேபியா விஷன் 2030 ப்ராஜெக்டில் இது ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் ஃபுட்பால் கிளப்பில் விளாட்றதுனால ப்ராட்காஸ்டிங் அண்ட் லீக்கோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆகுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்பாஸ்டர் ரோலுக்காகவும் ப்ரொமோஷனுக்காகவும் சவுதி அரேபியாவோட டூரிசத்துக்கும் இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது, பப்ளிக்கோட வியூ. அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறதுக்கு பதில் இந்த வீடியோ நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். இத்தாலி, இது மொரோக்கோ. ஓ, இதுதான் மொரோக்கோவா? அது வியட்நாமா, இது ஸ்பெயின், அது ரொனால்டோ. பார்த்தீங்களா, ஒரு கண்ட்ரியவே ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு பர்சனுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறதெல்லாம் கம்மி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ சம்பளம் கொடுக்கறதுக்கு பின்னாடி இந்த பாஸ்ட் இயர்ஸில் அவர் எவ்வளோ வெற்றி, தோல்வி, எவ்வளோ சாக்ரிஃபைஸ், எவ்வளோ கிரிட்டிசிசம் எல்லாத்தையும் தாண்டி தானே வந்திருப்பாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவருக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கறது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 11 கோடி சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளோன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.